சம் கொடுத்துருக்காங்க. இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். சிங்கிள் கொட்டேஷன்னா டிவைடுன்னு அர்த்தம், டபுள் கொட்டேஷன்னா சீக்வல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த சம்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1/5 டிவைடட் பை 1/x சீக்வல்ட்டு 1/x டிவைடட் பை 1/1.25ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துக்கிட்டதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அந்த டிவைடு, அதை நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளேவாக மாற்ற போகிறேன். மல்டிப்ளேவாக மாற்ற ரொம்ப சிம்பிள். அதாவது டிவைடுக்கு இந்த சைடு இருக்கிற டேமை தலைகீழ் ஆக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளேவாக மாறிடும். அப்போ 1/5 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி டிவைடுக்கு இந்த சைடு இருக்க டேம் தலைகீழ் அமைக்கிறீங்க, இன்ட்டு 1.25ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் பெருக்குனா x/5ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனா 1.25 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், இந்த 5 இந்த சைடு கொண்டு போயிடுறேன். எக்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் x² ஆயிரும். இந்த 5 கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்டில் வேல்யூ இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால கீழே டிவைடட் பை ஒரு 100ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 100ன்னு எழுதிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டு போயிடும். இன்ட்டு 5ன்னு போட்டாச்சு. இந்த 125யும் அந்த 5யும் பெருக்குனா என்ன வரும்? 625ன்னு வருமா? கீழே இருக்க 100 அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு x² வேண்டாம், எக்ஸ் தான் வேணும். அந்த சைடு ரூட் எடுத்தால் 625 25 ஆகும், 100 10 மாறிடும். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ண எனக்கு 5/2ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5/2 அப்படிங்கிறத ஆன்சர். நம்ம அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு ரூட் டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு 3 விஷயம் மட்டும் செக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் ரூட்டா க்யூப் ரூட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டில் எது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது. நான் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு சேர்த்தே சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். இது என்னது? ஸ்கொயர் ரூட்டு தான். அப்போது இந்த 383 இந்த டேர்முக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேர்ம் என்னென்னு பாருங்கள். இப்போ 19 ஸ்கொயர் பண்ணால் 361ன்னு வரும், 20 ஸ்கொயர் பண்ணால் 400ன்னு வரும். நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேர்ம் எடுக்கணும், அதாவது 20ன்னு எடுக்கணும். ஒரு வேளை மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய, அதாவது அந்த 19 சூஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் ஆன்சர்.